எக்ஸைஸ் 3.4ல 4th சம். இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். காட் 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காஸ் மைனஸ் தீட்டா டிவைடட் பை சைன் 270 ப்ளஸ் தீட்டா tan மைனஸ் தீட்டா கொசீகண்ட் 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா. இதான் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா, நம்ம அந்த பேசிக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கோம். ஓகேவா, எப்போ 180 வந்தால் என்ன செய்யணும், 90 வந்தால் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் என்ன, எல்லாமே நம்ம என்னது டீட்டெயில்டாக அதில் ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஓகேவா, இதுவே குவாட்ரண்ட் ரூல் படி தான் போடணும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட், எது வேணாலும் செஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போது இந்த ஆளுங்கிறதுல எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் இங்கே என்னது பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில். செகண்டில் என்னது எஸ்ஸுங்கிறதுனால சைனும் கொசீகண்ட்டும் மட்டும் பாசிட்டிவ். டீனா என்னது டேனும் அதனோட இன்வர்ஸ் காட்டும் பாசிட்டிவ். இங்கே என்னது காசும் அதனோட இன்வர்ஸ் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ். அப்போ இது ரெண்டும் பாசிட்டிவ்னா மற்றதெல்லாம் நெகட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா, எதெல்லாம் பாசிட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் பாசிட்டிவ், மீதி எல்லாமே அந்த குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ். ஓகேவா, இது 0, இது 90, இது 180, இது 270, எகெயின் இது 360ன்னு சொல்லலாம். ஓகேவா, ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். இப்போ ஃபஸ்ட்டு என்னது ஒரு டேர்முக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது, காட் 180 ப்ளஸ் தீட்டான்னு இருக்குது, அதை எழுதிங்க. காட் 180 ப்ளஸ் தீட்டா. 180ன்னு வந்ததுன்னா நம்மளுக்கு சேஞ்சே கிடையாது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில். அந்த காட்டை இங்கே பக்கத்தில் என்ன தீட்டாவுக்கு வேல்யூ இருக்கோ அந்த தீட்டாவை எடுத்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இதனோட சைனை மட்டும் இப்போ செக் பண்ணிக்குவோம். ஓகேவா, 180 ப்ளஸ்னா என்னது, 180ங்கிறது இது ப்ளஸ்ஸுங்கும் போது இதை விட அதிகமாகிடும். அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள், டேனும் காட்டும் பாசிட்டிவ். அப்போ இங்கே என்ன இருக்குது, காட் இருக்குது. அப்போ காட்டுங்கிறது என்னது, இப்போ நம்ம பாசிட்டிவ்னு போட்டுக்கணும். ஓகேவா, சைன், அடுத்தது சைனுக்கு வந்துட்டோம். சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. 90 டிகிரினால என்னது, 90 டிகிரினாலோ இல்லை 270 டிகிரினாலோ என்ன நம்மளுக்கு ஏற்படும், சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஏற்படும். சைனுங்கிறது என்னவா மாறும், இங்கே காசாக மாறும். காசாக போட்டுட்டு என்ன செய்யணும், இங்கே என்ன தீட்டா இருக்கோ அதை தான் இங்கே போட்டுக்க போகிறோம். இங்கே எல்லா இடத்துலையுமே இங்கே ப்ளஸ்ஸா மைனஸோ என்ன இந்த இடத்துல தீட்டாவோ என்ன ஆங்கிள் இங்கே கொடுத்துருக்காங்களோ அதை தான் இங்கே போடணும். ஓகேவா, போட்டுட்டு 90 மைனஸ் அப்படிங்கும்போது பாருங்கள், 90 மைனஸுங்கிறது என்னது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். நம்ம கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிடலாம், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். அதனால் தைரியமாக என்ன செஞ்சுக்கலாம், ப்ளஸ் காஸ் தீட்டான்னு போட்டுடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட் அர்த்தம். எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் போட்டு மைனஸ் ஆஃப் தீட்டான்னு போட்டிருந்தாலும் அது எதை சேர்ந்தது, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை சேர்ந்தது. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ், காசும் சீக்கண்ட்டும் மட்டும் பாசிட்டிவ். அப்போ இங்கே என்ன இருக்குது, காசு இருக்குது. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது என்னது, இப்போ நம்மளுக்கு ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், சைன் 270 ப்ளஸ் தீட்டா. 270னால நான் என்ன சொல்லியிருக்கேன், 90யும் 270க்கு என்னது சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணிடணும். சைனுங்கிறது என்னவா மாறிடும், காசுன்னு மாறிடும். இங்கே என்ன தீட்டா இருக்கோ ப்ளஸ்ஸோ மைனஸோ போட்டு அந்த தீட்டாவை எடுத்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்னது, சைனை செக் பண்ணணும். 270 ப்ளஸ் அப்படிங்கும்போது 270ங்கிறது இங்கே இருக்கா, ப்ளஸ்ஸுங்கும்போது என்னது, இது தேர்ட் குவாட்ரண்ட்லேருந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு வந்துடுது. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ், காசும் சீக்கண்ட்டும் தான் பாசிட்டிவ். இங்கே என்ன இருக்குது, சைன் இருக்குது. அப்போ அதனுடைய ஆன்சர் என்ன வரப்போகுது, நெகட்டிவ்னு வரப்போகுது. இங்கே வந்த ஆன்சரை போய் பார்க்கக்கூடாது, காசுன்னு வந்திருக்கே அதனால நான் ப்ளஸ் போடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொஷினில் இங்கே என்ன இருக்குது, சைன்னு இருக்குது, அதுக்கு தான் நம்ம இங்கே சைன் போடணும். அதுதான் எல்லாருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கன்ஃபியூஷன் வர்றது. என்னத்தில் வரும், நம்மளுக்கு ஆன்சர் இங்கே காசுன்னு வந்திருக்கு, இங்கே நம்மளுக்கு நெகட்டிவ் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதை மறந்துடணும். அதாவது இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்காதீங்க, கொஷினில் உள்ள சைனை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, சைனுங்கிறது என்னது, இங்கே ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சைனுக்கு நெகட்டிவ் வரணும். அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே நெகட்டிவ் போட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ புரியுதா. நெக்ஸ்ட் என்னது, டேன் மைனஸ் தீட்டா. ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் போட்டு மைனஸ் ஆஃப்னு வந்ததுனால இது எத்தனாவது குவாட்ரண்ட் சொல்லியிருக்கோம், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கண்ட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ டேன் என்னது நெகட்டிவ். அப்போ மைனஸ் டேன் தீட்டா. இங்கே தீட்டா இருக்கிறதுனால தீட்டா என்ன தீட்டா இருக்கோ அந்த தீட்டா போட்டுக்கிறோம். மைனஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு அங்கே உள்ள தீட்டா போட்டுக்கிறோம். ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள், கொசீகண்ட் 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா. 360னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் சேஞ்ச் கிடையாது, அதனால் அதே கொசீகண்ட் போட்டுக்க போகிறோம். இங்கே என்ன தீட்டா இருக்கோ அதை போட்டுக்க போகிறோம். 360 ப்ளஸ் அப்படின்னா அது 360னா ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு. எகைன் அது திருப்பி என்னதுக்கு தான் வருது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னாலே கண்ணை மூடிட்டு ஜாலியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ளஸ்ன்னு போட்டுறோம்னா எல்லாமே அங்கே பாசிட்டிவ். இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோமா, இது எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான் ஜஸ்ட். ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.
காட் 180 ப்ளஸ் இதுக்கு காட் தீட்டா. நெக்ஸ்ட்டு சைன் 90 அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், காஸ் தீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எகெயின் காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இது டினாமினேட்டரில் உள்ள 3 டேர்முக்கு இங்கே 3 டேர்முக்கு கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து டினாமினேட்டரில் போட வேண்டியதான். மைனஸ் காஸ் தீட்டா, நெக்ஸ்ட்டு மைனஸ் டேன் தீட்டா, நெக்ஸ்ட்டு கொசீகன் தீட்டா. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த காஸ் தீட்டா ஒரு காஸ் தீட்டா கேன்சல், மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள், காட் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை டேன் தீட்டா இருக்கா, டேன் தீட்டா கொசீகன் தீட்டா. நம்ம என்ன ஆன்சர் கொண்டு வரணுங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். காஸ் ஸ்கொயர் தீட்டா காட் தீட்டான்னு வரணும். அப்போ என்ன செஞ்சுக்கலாம், இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் வந்து டேனுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், கொசீகண்டுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், ட்ரினாமெட்ரி ஃபங்க்ஷனில் மாற்றி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? காட் தீட்டா அப்படியே வச்சிங்க, காஸ் தீட்டா எழுதிக்கலாம். இங்கே டேன் தீட்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு போட்டுங்க. கொசீகண்ட் தீட்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 1 டிவைடட் பை சைன் தீட்டான்னு போட்டுக்கலாம். இந்த சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். இந்த காஸ் தீட்டாவை என்ன செஞ்சுக்கலாம், நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், காட் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துருச்சான்னு பார்ப்போம். காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா. ஓகேவா? அதே ஆன்சரே வந்துருச்சு. ஓகேவா? therefore which is equal to நம்மளோட RHS, hence proved.